வந்திருக்கிறார் என்று நீங்கள் உண்மையில் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, அதை நீங்கள் சீர்குலைப்பதற்கு வருவீர்களே ஆனால் சுதந்திர இந்தியாவினுடைய போராட்ட களங்களில் முதுகெலும்புகளாக நின்று போராடிய சிறுபான்மை சமூகம் இப்போது நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம். நாடு முழுக்க நடைபெறுகிற இந்த போராட்டங்களில் ஒரு கால் நீங்கள் சட்ட திருத்த மசோதாவை திருத்திக் கொள்ளவில்லை, திரும்பிக் கொள்ளவில்லை என்றால் வக்ஃப் என்கிற இதில் இருந்து நாங்கள் பதில் சொல்லுகிறோம், நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் கடைசியாக யானைக்கு மதம் பிடித்தால் காடு அழியும், மனிதனுக்கு மதம் பிடித்தால் நாடு அழியும். நாடாளுகிற நடுவண் அரசுக்கு மதம் பிடித்திருக்கிறது. மதம் பிடித்த யானையை விரட்டுவதற்காக கும்கி யானையை கொண்டு வருவார்கள். நாங்கள் எல்லாம் கும்கியாக இப்போது வந்திருக்கிறோம். உங்களை எப்படி விரட்ட வேண்டும் என்கிற எல்லா சூட்சமும் எங்களுக்கு தெரியும். ஒரு நாடாளுகிற அரசிற்கு மதம் இருக்கக்கூடாது அல்லவா? ஒரு சார்ந்த மதத்தினுடைய அடிப்படையில் நடைபெறுகிற சட்ட மசோதா என்பது அடிக்கடுக்கான சிறுபான்மை சமூகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை எந்த அளவிற்கு இவர்கள் பறிக்கிறார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். 17ஆம் நூற்றாண்டில் இறந்து போய் அடக்கமாகி இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய மன்னரையை தோன்றி எடுக்க வேண்டும் என்று ஒருவர் கத்துகிறார். பிடந்திண்டை கழுவு கூட இறந்து போய்விட்ட சடலங்களை தான் தின்பதற்காக வரும். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போய் அடக்கமாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய அந்த பிரேதத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் பிணம் தண்டி கழுகுகளை விட மோசமானவர்கள். பிணம் தண்ணி கழுகு கூட ஒரு சடலமாக இருப்பதை பார்த்தால் தான் உண்ணும். ஆனால் அவுரங்கசீப்பு 17ஆம் நூற்றாண்டில் இறந்து போய்விட்டு மன்னரையில் அடக்கமாக இருக்கிற அவுரங்கசீப்பினுடைய பிரேதத்தை, ஜனாசாவை வெளியில் தோன்றி எடுத்தால் 16 லட்சம் நான் தருகிறேன் என்று ஒருவர் அறிவிப்பு செய்கிறார். என்ன மாதிரியான ஒரு நாட்டிலே வாழ்கிறோம்? இஸ்லாமியர்கள் என்பதற்காக அவுரங்கசீப்பின் மீதோ நீங்கள் அல்லது திப்பு சுல்தானின் மீதோ ஜௌஹரின் மீதோ நீங்கள் தாக்குதல்களும் அடுக்கடுக்கான சட்ட மசோதாக்களையும் கொண்டு வருவீர்கள். ஆனால் தனிமையில் அல்ல, நாடு முழுக்க எழுந்திருக்கிற இந்த போராட்டம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்றத்தை நோக்கி நாங்கள் திரும்புவோம். இது வெறுமனே கூடி கலைந்து போகிற காக கூட்டங்கள் அல்ல. நாங்கள்